சிங்கிள் ஜட்ஜி எப்படி இதை விசாரித்தார்? அதுக்கு வாங்க. இந்த வழக்கில் என்ன பிரேயரு? பொதுக்கூட்டங்களுக்கு ஒரு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும். இந்த பொதுக்கூட்டங்களுக்கு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது சம்மந்தமான வழக்கு ஏற்கனவே மதுரையில் ஃபைல் ஆச்சா? ஆச்சு. அது என்னாச்சு? அதை சென்னைக்கு மாற்றிட்டாங்க. அப்போ இவர் ஏன் இதை எடுத்தார்? அதாங்க மயிலாடு தெரியல. கரூர் எங்கே வரும்? மதுரையில் வரும். மதுரையில் விசாரித்தாங்களா? விசாரித்தாங்க. அப்போ சென்னையில் ஏன் இவர் விசாரித்தார்? அதான் சார் எங்களுக்கும் தெரியல. மீண்டும் மீண்டும் நீதிபதி அதிலேயே இருந்தார். வாதாடி அத்தனை வழக்கறிஞர்களிடம் அதைத்தான் கேட்டார். பிரேயர் என்னன்னு படிங்க. அரசு தரப்பில் வாதிடும்போது அவர்களை நீதிமன்றத்தை குழப்புவதற்கு முயற்சி செய்தார்கள். இந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது சம்மந்தமான வழக்கு மதுரையில் இல்லை, சென்னையில் அப்படின்னாங்க. சென்னையில் யார் ஃபைல் பண்ணியிருக்கிறது? தாவேக தாங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க என்று சொன்னதும் அறியாம சுந்தரம், நாங்கள் அப்படி எதுவும் ஃபைல் பண்ணலை, இந்த சம்பவத்திற்கு முன்பு தொடரப்பட்ட வழக்கு அது. சம்பவத்திற்கு முன் நாங்கள் கூட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டபோது நீதிமன்றம் சில நிபந்தனைகளை சொன்னபோது